விக்ரமாதித்தன் கதைகள் தொடர்கிறது. இவ்வாறு கதை சொல்லி முடித்த ரவிக்கை எதிரே பந்தனையில் இருக்கும் விக்ரமாதித்தனை நோக்கி, கதை கேட்ட கட்டழகனே, இக்கதையில் வரும் இளவரசி மோகனாங்கி, மந்திரிகுமாரன் மதிவல்லவன், தாசி சுந்தரி, நீதிநெறி மந்திரி, இந்நால்வரில் யார் தீப்பாய்ந்து உயிர் துறந்தது மிகவும் விசேஷமானது என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன் மீண்டும் பேசாமடந்தையை கிளறிவிட வேண்டும் என்று எண்ணமிட்டவனாய், கேளாய் ரவிக்கையே, அந்த தாசி சுந்தரி தீப்பாய்ந்து உயிர் துறந்த முற்பட்டதே மிகவும் விசேஷமாகும் என்று மாறுபாடாய் சொன்னான். அதை கேட்ட பேசாமடந்தை வெடுக்கென்று தன்னை மறந்தவளாய், இல்லவே இல்லை, அந்த தாசி தனக்கு மோகம் தரக்கூடிய ஆசை நாயகன் போய்விட்டானே என்பதால் தீப்பாய்ந்து இறந்தாள். இளவரசி மோகனாங்கியோ தனக்கு மோகம் தரக்கூடிய கணவன் கதியும் ஆதரவும் தெரியாததால் தான் கைக்குழந்தையுடன் தீக்குளித்தாள். தன்னை நம்பி வந்த நாயகி தன் மதிமயக்கத்தால் நாசமானாளே என்று மந்திரிகுமாரன் பழைய உறவின் ஆசாபாசத்தால் தீப்பாய்ந்து இறந்தான். ஆனால் ஓர் உறவும் இல்லாது ஓர் லாபமும் அறியாத அந்நாட்டின் மந்திரி தீப்பாய்ந்த செயலே மிகவும் விசேஷமாகும். அவன் மதிவல்லபனை கண்டுபிடிக்காமல் இருந்த செயல் கடமை தவறியதாகவும் ஆகாது. ஏனெனில் எருமை கடாவாக மாற்றப்பட்டிருந்த ஒருவனை எவராலுமே கண்டுபிடிக்க முடியாதல்லவா என்றாள். உடனே விக்ரமாதித்தன், ஆமாம், அதுதான் சரியான விடை. அடடா, ஒரு பெண்ணிற்கு தோன்றிய மதிநுட்பம் எனக்கு எட்டாமல் போயிற்றே. எப்படி இருந்தாலும் இன்றிரவு பேசாமடந்தை இரண்டாம் தரமும் வாய் பேசிவிட்டாள். அது என் அதிர்ஷ்டம்தான் என்று கலகலவென சிரித்தான். அதை கேட்டதும் பேசாமடந்தை வெட்கி போய், இனி பொழுது விடியும் வரை வாயையே திறக்கக்கூடாது என்று மனதில் வைராக்கியம் செய்து கொண்டாள். மூன்றாவது தடவையும் மடந்தையை பேச வைக்க எண்ணமிட்ட விக்ரமாதித்தன் தந்திரமாக வேதாளத்தை அழைத்து பேசாமடந்தை போர்த்திருந்த மேலாடையின் மேல் பிரயோகித்து, மேலாடையே, உன் எஜமானிதான் என்னிடம் பேச மாட்டாள். அவளை அலங்கரிக்கும் நீ என்னிடம் வாய் திறந்து பேசலாகாதா? விடியா பொழுதை விடிய வைக்க நீயாவது வேடிக்கையாக ஒரு கதை சொல்லேன் என்றான். அதற்கு மேலாடை, ஐயா, நான் பஞ்சாகி நூலாகி பாவாகி துணியாகி பட்டக்கதை போதாதா? என் மீது வினோதமான சாயங்கள் ஏற்றி பொற்சரட்டில் புனைந்த ஜரிகை செண்டுகளால் அலங்காரம் செய்து உத்தரியம் என்றும் தாவணி என்றும் மேலாடை என்றும் பெரிதாக பெயர் வைத்து ஒரு பெண்ணல்லவா மூச்சு முட்டும்படி என்னை முக்காடாக இறுக்கி போர்த்தி கொண்டிருக்கிறாள். இந்த நிலையில் நான் எந்த கதையைத்தான் சொல்ல முடியும் என்று மேலாடை சொன்னதும் பேசாமடந்திக்கு தூக்கி வாரி போட்டது. அவளுடைய உடம்பெல்லாம் வெலவெலவென்று நடுங்கியது. மேனியெங்கும் வியர்த்தி கொட்டியது. பாம்பை கண்டு பதறி விழுந்தவளுக்கு கட்டிய புடவையே பாம்பாக மாறினால் எவ்விதம் பொறி கலங்கி துடிப்பாளோ அவ்விதம் அஞ்சி துடித்து சட்டென்று மேலாடையை தூக்கி விக்ரமாதித்தனின் எதிரே இருவருடைய கட்டில்களுக்கும் மத்தியில் வீசினாள். பிறகு வெட்கி போய் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு குறுகி கூச்சத்துடன் உட்கார்ந்திருந்தாள். விக்ரமாதித்தன் புன்சிரிப்புடன் கீழே கிடக்கும் மேலாடையை நோக்கி, உத்தரியம் என்றும் மேலாடை என்றும் பெருமையான பெயர் பெற்று பெரிதற்குரிய பேசாமடந்தியின் பேரழகில் திருமேனியை தழுவும் பெருமை பெற்ற தாவணியே, உன் எஜமானி உனக்காக மனம் இறங்கி உன்னை விடுதலை செய்து விட்டாள். இனிமேலாவது மூச்சு வாங்கி சிரமமின்றி வினோதமான கதையொன்று சொல்லேன் என்று கேட்டான். அதற்கு மேல் மேலாடையும் கதை சொல்ல தொடங்கியது. அதாவது மேலாடை சொன்ன 4 திருடர்களின் கதை இதோ. குந்தள நகரத்தை கோயிலவர்மன் என்ற ஊர் அரசன் கோலாகலம் என்கிற தன் மந்திரியுடன் அரசாண்டு வந்த காலத்தில் தலைநகருக்கு இருக்காத தூரத்தில் மாதகிபுரம் என்ற சிற்றூரில் கார்த்திகேயன் என்ற ஒரு பக்கா திருடன் இருந்தான். அவனுக்கு முழு திருடன், முக்கா திருடன், அரை திருடன், கால் திருடன் என ஒரு 4 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் பக்கா திருடன் தனது 4 புத்திரர்களின் திறமையை சோதிக்க விரும்பி முதலில் கால் திருடனான தன் கடைசி குமாரனை கூப்பிட்டு, மகனே,
இன்றைய தினம் உன் திருட்டு சாமர்த்தியத்தை சோதித்து பார்க்க போகிறேன். நீ எந்த அளவில் தொழிலில் தேர்ச்சி அடைந்திருக்கிறாய் என்பதை இதில் காட்ட வேண்டும். நீ குந்தள நகரத்திற்கு சென்று பட்டப்பகலில் திருடிக்கொண்டு சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக திரும்பி வந்துவிட வேண்டும் என்றான். இப்பொழுது கால் திருடனின் கதை. கடைசி புத்திரன் தன் சாமர்த்தியத்தை காட்ட கிளம்பினான். முதலில் ஒரு ஒட்டாஞ்சல்லியை 1 ரூபாய் போல் வட்ட வடிவமாய் உடைத்து துணியில் முடிந்து தோளில் போட்டுக்கொண்டு சென்றான். குந்தளபுரத்தை அடைந்ததும் அவன் ஒரு நாவிதனின் வீட்டிற்குள் நுழைந்தான். அப்போது நாவிதன் குடியானவனுக்கு முகஷவரம் செய்து கொண்டிருந்தான். அதற்கு கூலியாக அந்த நாவிதன் ஓரணா வாங்குவதுதான் வழக்கம். அவனிடம் கால் திருடன், நான் அவசரமாய் போக வேண்டும், எனக்கு முதலில் கிருதா மீசை முதலானவைகளை வெட்டி சுத்தமாக முகஷவரம் செய்துவிடு, உனக்கு 1/4 ரூபாய் தருகிறேன் என்றான். ஓரணா வேலைக்கு 4 அணா கிடைப்பது கண்டு பேராசை கொண்ட நாவிதன் குடியானவனை கெஞ்சி கூத்தாடி இன்னொரு மனையில் உட்காரும்படி ஒதுக்கி வைத்துவிட்டு வெகுபாடுபட்டு கால் திருடனின் கிருதா மீசையெல்லாம் வெட்டி சுத்தமாக முகஷவரம் செய்துவிட்டான். அப்போது கால் திருடன் தன் துணியில் முடிந்து வைத்திருந்த ஒட்டாஞ்சல்லியை காட்டி, என்னிடம் 1 ரூபாயாக இருக்கிறது, கூலி போக மிச்சம் 3/4 ரூபாயை கொடுப்பாயா என்றான். நாவிதன் சில்லறை கிடையாதென்று தெரிவிக்கவே, தன்னுடைய கடைக்கு வந்தால் மாற்றித் தருகிறேன் என்று அவனை கூப்பிட்டான். பாதிஷவரத்தில் குடியானவனை விட்டுவிட்டு எவ்விதம் செல்வதென எண்ணிய நாவிதன் அங்கு விளையாடி கொண்டிருந்த தன்னுடைய 5 வயது மகனை கால் திருடனுடன் அனுப்பி வைத்தான். கால் திருடன் அந்த பையனை அழைத்து கொண்டு ஜவுளி கடைக்கு சென்றான். அவனுடைய சுத்தமான முகஷவரத்தை பார்த்த ஜவுளிக்கடை செட்டியார் அவனை யோகியன் என்றும் ஒரு பெரிய மனிதன் என்றும் மதிப்பிட்டு தம்முடைய விலையுயர்ந்த ஜவுளிகளெல்லாம் எடுத்து பரப்பி காண்பித்தார். கால் திருடனோ ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பட்டுச்சேலை முதலான ஜவுளிகளை எடுத்து மூட்டையை கட்டிக்கொண்டு, செட்டியாரே, இவ்வூரை அடுத்த குளக்கரையில் என் மனைவி குடும்பத்தாரெல்லாம் வண்டியில் வந்து இறங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்தமான சரக்குகளை எடுத்து கொண்டு அவருக்கு உரிய பணத்தையும் பிடிக்காத சரக்குகளையும் தருகிறேன். நீராவது உமது ஆட்களாவது என்னுடன் வாரும் என்று சொல்ல, அத்தருணம் கடையில் ஆட்கள் இல்லாததால் செட்டியார் யோசனை செய்தார். அதற்குள் கால் திருடன், செட்டியாரே, தயக்கம் வேண்டாம், இந்த குழந்தை இங்கேயே உம் வசம் இருக்கட்டும், சிறிது நேரத்தில் பணத்துடன் பிடிக்காத சரக்குகளுடனும் திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொன்னான். கடைக்காரரும் சரக்குகளுக்கு பதில் அவனுடைய குழந்தை ஈடாய் இருக்கிறதென்று எண்ணி நாவிதனின் பிள்ளையை பிணையாக வைத்துக்கொண்டு ஜவுளிகளை கொடுத்து கால் திருடனை அனுப்பிவிட்டார். ஜவுளிகளுடன் கால் திருடன் ஓட்டமும் நடையுமாக கிளம்பி சூரிய அஸ்மனத்திற்குள் தன் தகப்பனான பக்கா திருடனிடம் சென்று ஜவுளி மூட்டையை காண்பித்தான். புத்திரன் திறமையை கண்டு தகப்பனும் பலே திருடா என்று புகழ்ந்தான். அந்த சமயம் ஜவுளிக்கடை செட்டியாரோ வெகு நேரமாகியும் ஜவுளி மூட்டையுடன் சென்றவனை காணோமே என்று கலங்கி தம்மிடம் ஈடாக உள்ள குழந்தையை நோக்கி, உன் அப்பன் எங்கே, தகப்பன் எங்கே என்று கேட்டார். அதற்கு அந்த குழந்தை, என் தந்தை சவரம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லியது. திருட்டு பயல் மகன் பரிகாசம் செய்கிறான் என்று கோபம் கொண்ட செட்டியார் அந்த பிள்ளை ஓடினாலும் ஓடிவிடுமென பயந்து அதை பிடித்து கயிற்றால் தூணில் கட்டி வைத்தார். அதனால் நாவிதனின் குழந்தை நாவரண்டு போகும் அளவுக்கு வீர்வேர் என்று கத்தி கொண்டிருந்தது. அச்சமயம் சில்லறை வாங்க சென்ற தன் மகளை இன்னும் காணவில்லையே என்று நாவிதன் தேடிக்கொண்டு கடை தெருவுக்கு வந்தான். ஜவுளிக்கடையிலே தன் பிள்ளை தூணில் கட்டி போடப்பட்டு துடித்து கொண்டிருப்பதை கண்டு ஆத்திரத்துடன் துள்ளி, யார் இந்த பிள்ளையை தூணில் கட்டி போட்ட கயவன் என்றான். செட்டியாரிடம் சண்டைக்கு சென்று விட்டான். செட்டியாரும் தன் ஜவுளிகள் திருட்டு போன வயிற்றெரிச்சலில் வந்த சண்டையை விடாமல், யாரடா நீ, இந்த களவாணி பயல் மகனுக்கு பரிந்து பேச வந்த களவாணி பயல் என்று திட்டினான். இருவரும் ஒருவரை ஒருவர் ஏசிக்கொண்டு அடிதடி சண்டையில் இறங்கிவிடவே தெருவெல்லாம் கும்பல் கூடி குழப்பம் ஏற்பட்டு ஜாதி சண்டையாக மாறத் தொடங்கியது.
அதனால் அரசாங்கச் சேவர்கள் அங்கே பாய்ந்து வந்து ஜவுளி கடை செட்டியாரையும் நாவிதனையும் கைது செய்து பிடித்து கொண்டு போய் அரசனிடம் விட்டனர். வழக்கை விசாரித்த நீதி நெறி மன்னனோ கடைக்காரன் ஏமாந்ததற்கு நாவிதனின் பிள்ளை காரணமல்ல என்று தீர்ப்பளித்தார். செட்டியார் தம்முடைய ஜவுளிகள் திருட்டு போனதை நினைத்து அழுது கொண்டும் நாவிதன் தன் கூலி பறிபோனதையும் தன் பிள்ளை தூணிலே கட்டப்பட்டு அழுததையும் நினைத்து அழுது கொண்டே போனார்கள் வீட்டிற்கு. அவர்கள் போனதும் கோயிலவர்ம மகாராஜனும் கோலாகல மந்திரியும் வெகுநேரம் மந்திராலோசனை நடத்திவிட்டு ஊர்காவல் புரியும் தலையாரிகளின் தலைவனை கூப்பிட்டு, பட்டப்பகலிலேயே இப்பேற்பட்ட திருட்டுத்தனம் செய்தவன் இன்றிரவும் திருடுவான், அவனை நீ பிடித்து கொடுக்க வேண்டும், இல்லையெனில் உனக்கு தண்டனை தப்பாது என்று கடுமையான கட்டளைகளை பிறப்பித்தார்கள். தொடரும். நன்றி, வணக்கம்.